அடுத்த எட்டாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.1% of 1.728 into 10 power 6 spherical drop of the water, each of the diameter is 2 mm, collision to the form of spherical bubble. ஓகேங்களா, அதாவது என்ன அது அப்படின்னா வந்துட்டு இந்த டயாமீட்டரில் இருக்கிறது வந்துட்டு ஓகேங்களா, இந்த இதில் இருக்க வந்து ஒரு ஸ்பெரிக்கல் வாட்டர் ட்ராப் வந்து ஸ்பெரிக்கல் பபுளாக மாறுது. ஓகேங்களா, அது வந்து கொலிசல்லாம் வந்துட்டு மாற்றுறது எது இணைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ரெண்டையும் இணைக்கிறதுனால வந்துட்டு இவ்வளோ பெரிய பபுளாக மாறுது அப்படின்றாங்க. இப்போது இந்த சர்ஃபேஸ்லேருந்து வாட்டர்ன்ற ஸ்பெரிக்கல் வாட்டர்ன்ற இதுலேருந்து பபுளாக வந்து மாறுது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வால்யூம் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து இதுக்கு இந்த ஃபார்முலா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியரிக்கல் வால்யூம் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 பயாஸ் கியூப். இதான் வந்து எதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பியர். ஓகேங்களா, ஸ்பியரோட வால்யூமுக்கான ஃபார்முலா. இப்போது இதை வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு 0.1%ன்றதை 0.1 × 100 எடுத்துக்கலாமா, இன்ட்டு 1.728 இன்ட்டு 10⁻6. ஓகேங்களா, 6 இந்த வால்யூம் வந்து ஈக்குவல் டு 4/3 பை ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு இங்கே பாருங்கள் சென்டிமீட்டரில் கொடுத்துருங்களா. அப்போ நமக்கு ஆரோட வேல்யூ இந்த இது உள்ள வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த முன்னாடி வந்து இந்த இது போட்டாச்சு. ஓகேங்களா, இந்த இது ஃபுல்லாக முன்னாடி போட்டு இதுக்கான வால்யூம் என்ன அப்படின்றத வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஓகேவா, அவ்வளோதான். இப்போ வந்து இதுக்கான வால்யூம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போது ஈக்குவல் டு ஆர்ன்றது இப்போது டயாமீட்டர் வந்து 2 அப்படின்னா வந்து அதோட ரேடியஸ் என்ன 1 இருக்குமா, 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் வந்து சென்டிமீட்டரை மாற்றணும் என்ன பண்ணணும், டிவைடட் பை 10. இதான் வந்து 1 சென்டிமீட்டர். அப்போ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/10 த ஹோல்ஸ் கியூப். ஓகேங்களா, இப்படி போட்டுக்கணும். ஓகேவா, இதுக்கப்புறம் ஈக்குவல் டு 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். ஓகேங்களா, கேபிட்டல் ஆர் கியூப். ஏன் கேபிட்டல் ஆர் கியூப் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஆர் கியூப்னு இருந்ததுன்னா ஸ்பெரிக்கல் பபுள். ஓகேங்களா, அந்த பபுளோட ரேடியஸ் என்ன அதான் நம்ம கேட்டிருக்கோம், அதோட டயாமீட்டர் கேட்டிருக்கோம். ஸோ வந்து நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சி அப்புறம் தான் நம்ம டயாமீட்டர் கொண்டு வருமே. ஸோ அதுக்கான ரேடியஸ் என்னச்சுன்னா ஆர் கியூப் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது நம்ம வந்து கேன்சல் பண்ணி கொடுக்கலாம். இங்கே வந்து 100 இருக்கா, இங்கே வந்து எனக்குனா 100 அப்படின்னு இருக்குது. இப்போ 100ன்னும் போது இங்கே கீழே 00 இருக்குது. ஸோ வந்துட்டு இங்கே என்ன வச்சுக்கலாம்னா இங்கே வந்துட்டு 4 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, 00க்கு ஒரு 4 வச்சுக்கலாம். இங்கே 10 பவர் கியூப்னு இருக்குது. ஓகேங்களா, 10 பவர் கியூப் கீழே இருக்குது. இங்கே பாருங்கள் 10 பவர் கியூப்ன்றது கீழே இருக்குது. அப்போ இங்கேருந்து ஒரு 10 பவர் கியூபுக்கு பதிலாக ஒரு 3 வெளியே எடுத்துடலாம். ஏன்னா கீழேயும் 10 பவர் 3 இருக்கும், மேலேயும் 10 பவர் 3 இருக்கும். அப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும்னா மிச்சம் 1 10 பவர் 1 மட்டும் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 10 பவர் 1 கொண்டு போய்ட்டு இந்த 0.1 மல்டிப்ளை பண்ணுறோம். நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பக்கம் இருக்க ஆன்சர் என்னென்னா 1.728 இருக்கும். ஓகேங்களா, இந்த பக்கம் பேலன்ஸ் வந்து என்னன்னா 4/3 பை ஈக்குவல் டு 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப்னு இருக்கும். ஸோ வந்து இந்த பை ஆரையும் நான் அடிக்கிறேன் வரும்னு சொல்லுவேன். இங்கு மாதிரிக்கிறேன். இந்த இதை நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்ததையும் கேன்சல் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போது இந்த 10 வச்சு ஒன்றா நம்ம வந்து கேன்சல் பண்ணோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போது 4/3 இந்த 4/3யும் இந்த இதையும் கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணால் பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இங்கிட்ட வந்து ஆர் கியூப் இருக்குது ஈக்குவல் டு இங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான், சிம்பிள். இப்போது அழிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு என்ன இருக்குன்னா 1.728 ஈக்குவல் டு இங்கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கியூப் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஆர் கியூப்ன்றது இப்போது இதோட கியூப் வேல்யூ என்ன அப்படின்றது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் நம்ம இதுக்கான கியூப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படின்னா ஷார்ட்கட் நான் சொல்லித்தரேன். என்னென்னா 8ன்றது கியூபோட எந்த இதில் வந்து கடைசியாக முடியும், எந்த யூனிட் பிளேஸில் வந்துட்டு 8ன்றது முடியும், எந்த இதோட. இப்போ 1ன்னு எடுத்துக்கோங்க, 1 கியூப் என்ன வரும், 1 தான் வரும். 2ன்னு எடுத்துக்கோங்க, 2 கியூப் என்ன வரும், 8ன்னு வரும். 3 எடுத்துக்கோங்க, 3 கியூப் என்ன வரும், 3 கியூப் வந்து 27 வரும். அப்போது 7 முடியும். ஓகேங்களா, அப்போது 187 இந்த மாதிரி அதோட இது வந்து அதுக்கடுத்து என்ன 4 அந்த மாதிரி வருதா. அப்போது இதில் 8ன்ற முடியுது என்ன 2ல் தானா, அப்போது 2 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 2. ஓகேவா, எப்பவுமே வந்து 3 டிஜிட். ஓகேங்களா, ஒரு இதுக்கு முன்னாடி கியூப்னால 3 டிஜிட் வச்சுருக்கனால ஒரு புள்ளி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஒரு புள்ளி வச்சாச்சு. ஓகேங்களா, இப்போது வச்சதுக்கப்புறம் இப்போது எப்பயுமே வந்துட்டு கியூப் வேல்யூன் போது இந்த 3 விட்டுறணும். ஓகேங்களா,
3 விட்டுறணும். க்யூப் வேல்யூனா இப்போ க்யூப் வேல்யூன்னும் போது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னா 3 ஸ்தானத்துக்குள்ள ஒரு ஸ்தானம் வச்சுக்கணும். அதே மாதிரி தான் க்யூப் வேல்யூ பதிலாக இந்த லாஸ்ட் 3 டிஜிட் விட்டிங்கன்னா முன்னாடி இருக்கிறது 1. ஓகேங்களா? 1ன்ற வேல்யூ பக்கத்தில் வர க்யூப் எண். 1ன்ற வேல்யூக்கு பக்கத்தில் வர க்யூப் எண்ணா 1 க்யூப். 1 க்யூப் தான் 1க்கு முன்னாடி வரும். ஓகேங்களா? அப்போ 1 அப்படின்னு டேரெக்டாக படிக்கலாம். அப்போது ஆரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 1.2. ஆனால் அவன் என்ன கேட்குறான், டயாமீட்டர் கேட்குறான். ஓகேங்களா? டயாமீட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம் ஒன்றா டயாமீட்டர் வந்து இன்ட்டு 2. அப்போது 1.2 × 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 தான் இதோட ஆன்சர். டயாமீட்டர்னு கேட்டால் 2.4, நமக்கு வந்து ரேடியேஷன் கேட்டால் 1.2. தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, எங்கேயாவது வந்து டவுட் கேட்கலாம். நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் தரலாம்.